கன்னிகா ஸ்நேகன் அவர்களோட வீட்டுக்கு பெட்டி ஒன்று வந்திருக்கு அப்படின்னும், அந்த பெட்டியை திறந்து பார்த்து கன்னிகா அவர்கள் பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. அப்படி அந்த பெட்டியில் என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல நடிகை கன்னிகா அவர்களுக்கு சமீபத்தில் குழந்தை பிறந்திருந்துச்சு. இரட்டை பெண் குழந்தை பிறந்திருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு ரொம்பவே ஹாப்பியான நியூஸை சமீபத்தில் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து அவங்க லைஃப்பில் நடக்கிற நிறைய விஷயங்கள் வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, கன்னிகா அவர்களோட வீட்டுக்கு அட்டை பெட்டி ஒன்று வந்திருக்கு. அந்த ஒரு பெட்டியை திறந்து பார்த்த கன்னிகா அவர்களுக்கு பயங்கரமான ஷாக். ஏன் அப்படின்னா, அந்த அட்டை பெட்டிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பழங்கள் இருந்திருக்கு, நிறைய பொருட்கள் இருந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்த தாய்மார்கள் எல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பொருட்கள் தான் அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காங்க. நம்ம ஒருத்தருக்கு அதுவும் இவ்வளோ பொருட்கள் வந்திருக்கு, இவ்வளோ வந்திருக்கு, இதெல்லாம் யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு, இந்த ஒரு விஷயத்த ஸ்நேகன் அவர்கள் தான் பண்ணியிருக்காரு. குழந்தை பிறந்திருக்காங்க இல்லையா, குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தாய் ஆரோக்கியமாக இருக்கணும். அதற்காக தான் அவங்க அம்மா கிட்ட கேட்டு, இவங்களோட அம்மா கிட்ட கேட்டு, அண்ட் மற்ற சைட்லாம் விசாரிச்சுட்டு குழந்தை பிறந்த பெண்ணுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, வாழைப்பழம் அப்படின்னு சத்துக்களாக இருக்க என்னென்ன பழங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே, பல வகையான பழங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஒரு டசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரு பெட்டியில் வாங்கிட்டு வந்து குமிச்சிருந்திருக்காரு. அண்ட் இவ்வளோ பழங்கள், இவ்வளோ பொருட்கள், இவ்வளோ சத்தான பொருட்கள் இதெல்லாம் பார்த்துட்டு கன்னிகா அவர்கள் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர், ஏன் ஒரு ஆளுக்காக இவ்வளோலாம் வாங்கிட்டு வந்தது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டூ மச், இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸ்நேகன் அவர்கள் இதெல்லாம் ஒன்று ஒரே நாளில் திங்க சொல்ல, டெய்லியுமே உட்காந்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடு, நீ சத்தா இருந்தால் தான் பாப்பாவும் சத்தா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்னோட மனைவிக்காக சத்தான பொருட்களை தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்துருக்காரு ஸ்நேகன் அவர்கள். இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி கணவன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சிம்பு பிறந்தநாளை முன்னிட்டு அவரோட அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் சமீபத்தில் வெளியாகி அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். STR 49 இதற்கு முன்னாடி தேசிங்கு பெரியசாமி அவர்கள் இயக்கிறதா இருந்துச்சு. 2 வேடங்களில் STR நடிக்கிறதா இருந்துச்சு. ஆனால் படத்தோட பட்ஜெட் காரணமாகவும் ஒரு சில விஷயங்கள் காரணமாகவும் அது அப்படியே தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில் இப்போ சமீபத்தில் வந்திருக்க அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, STR 49 தேசிங்கு பெரியசாமி இயக்கல, பார்க்கிங் படத்தை இயக்கியிருந்த ராம்குமார் அவர்கள் தான் இயக்க போறாரு. அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக அதில் சிம்பு அவர்கள் கல்லூரி மாணவராக நடிக்கிறாரு. கையில் ஒரு புக் இருக்கு, அந்த புக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா கத்தி இருக்கு, அதில் ரத்த கரை இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி மட்டும் நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ சிம்புவுக்கு எல்லாருமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் கூடிய சீக்கிரமே படத்தை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. STR 49 மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.